குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து. யாரை கேட்டாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் பத்தலா அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தேவைக்கு அதிகமான செலவுகள். நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஒரு அந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு வயசுக்கு வரும்போது ஒரு 15 வயசு 16 வயசு ஆகுதுங்க. இப்போ எல்லாம் 10 வயசுலேயே வயசுக்கு வந்துடுறாங்க. ஒரு 15-16 வயசில் வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. வச்சுட்டு ஃபங்க்ஷன் வைக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாள், திருமணத்திற்கு ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு அறிவிக்கப்படாத அறிவிப்பு அது. அப்போ அவங்க வர்றவங்க அந்த காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறாங்க. அப்போ வர்றவங்க நிறைய பேர் அவங்க பையனுக்கு இந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன பண்ணுது ஏது பண்ணுது, இந்த மாதிரி நம்ம பையனுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் வரும்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். இதுதான் அந்த காலத்தில் பூப்பு நன்னீராட்டு விழா நடத்தினுடைய நோக்கம். அது அப்புறம் என்ன ஆச்சுன்னா, காலப்போக்கில் கொஞ்சம் மாறி நம்ம இத்தனை பேருக்கு மொய் பண்ணியிருக்கோமே, நமக்கு மொய் பணம் வாங்கணும்ல அப்படின்னு கடனை வாங்கி ஆஃபீஸுக்கு போகிறவங்க ஆஃபீஸ் லோனு, அந்த லோனு, இந்த லோனு, பர்சனல் லோனு, அதையும் இதையும் வாங்கி பண்ணிட்டு 10 லட்ச ரூபா செலவு பண்ணிப்பா 2 லட்ச ரூபா மொய் வந்திருக்கும். இது வேஸ்ட். இந்த கடனை காலம் பூரா கட்டிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, ப்ரெஸ்டீஜுக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பேனர் கீனர் எல்லாமே வச்சு முன்னால் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் ஃப்ளக்ஸ்லாம் வச்சு பண்ண ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இந்த பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வச்சு நாளைக்கு காலுக்கு போகிறப்ப அவங்களுக்கு ஒரு கூச்ச உணர்வுகள் ஏற்படும். அதனால் இதெல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேலும் கடனாளி ஆகாதீங்க. ஒரு பொண்ணு 12 வயசுக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும்னு நினச்சிங்கன்னா, அது 5 லட்ச ரூபா இந்த பொண்ணு வேறு டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு இப்போ பிள்ளைகளே 27 வயசுல தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு 15 வருஷம் போட்டிங்கன்னா 5 லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு 15 lakhs வரை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிள்ளையோட ஹையர் எஜுகேஷனுக்கோ அந்த பிள்ளையோட மேரேஜுக்கோ அது யூஸ் ஆகும். 2 லட்ச ரூபா மொய் வரும். வெட்டி பந்தா காசாகாது. மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப காலம் பூரா கஷ்டப்படுவோம். இனிமேல் இந்த பூப்பு நன்னீராட்டு விழா நடத்துறவங்க அந்த பொண்ணு பேர் இந்த பணத்தை டெபாசிட் பண்ணிருங்க. வீட்டில் மட்டும் உறவினர்களுக்கு கூப்பிட்டு பண்ணுங்க. நிறைய மிச்சம்.